ஏன் பாதியிலே எழுந்து வந்துட்ட? வா வீட்டுக்கு போலாம். அர்ஜுன், அர்ஜுன், ஒன் செக். உட்காரு ப்ளீஸ். சிட். உட்காரு. அர்ஜுன், what is troubling you? Nothing. என்கிட்ட சொல்ல போறியா இல்லையா? Come on, சொல்லு. நான் நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம ஃபியூச்சரா? நம்ம தொழில ஃபியூச்சர்னு ஒன்று கிடையவே கிடையாது. நாம உருவாக்கிக்கலாம். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? அது ஷேரா உன்னை விட மாட்டான்ல, அதே மாதிரி என் பாஸ் என்னை விட மாட்டான். ஆனா நம்ம ஃபியூச்சரை நம்ம யோசிச்சுதான் ஆகணும். நீ என்ன பயப்படுறியா? நாம இப்படி அறக்குறையா இருக்கிறத விட ஜெயிச்சு காட்டணும். நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போனாலும் சரி. நீ என்ன நம்புறியா? நான் உன்னை மட்டும் தான் நம்புறேன். இன்னும் 2-3 நாள் டைம் கூட, அதுக்குள்ள ஒரு பிளான் பண்றேன். மூசா, உன்கிட்ட நான் உன்னை கேட்கலாமா? இப்ப நீ ஃப்ரீ தானே? இந்த ஃப்ரீ நேரத்துல கொஞ்சம் அன்பு உன்கிட்ட இருந்து கிடைக்குமா? உனக்காக நான் என் உயிரியே கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமா கேட்காத. ஒரு ஆண் எப்போ பெரிய வீரன் ஆகுறான் தெரியுமா? அவன் காதலிக்க ஆரம்பிக்கும் போதுதான். Will you stop? நீ அர்ஜுனன் நினைச்சு பேசுறதா இருந்தா இதோட இந்த பேச்சு நிறுத்திக்கோ, ரைட்? உங்களுடைய இந்த கோவம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் விளையாட்டுக்கு சொல்லல. அர்ஜுனுடைய வாழ்க்கையில வேற ஒருத்தி வந்துட்டா. இன்னும் மேரேஜ் மட்டும்தான் பாக்கி. எனக்கு அர்ஜுன் மேல முழு நம்பிக்கை இருக்கு. இப்படி எல்லாரையும் நம்பிக்கிட்டு இருந்தா அப்புறம் முட்டாள் ஆயிடுவீங்க. நோயா, காதல் தான் ஒரு மனுஷனை பைத்தியமாக்குது. அப்புறம் பைத்தியம் என்ன வேணாலும் பண்ணும். என்னை பொறுத்த வரைக்கும் அர்ஜுன் ஆட்டி வைக்கிற பொம்மை. அந்த பொம்மைக்கு எப்படி கீ கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை அவன் வழி மாறினா எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எப்ப அந்த பொம்மையால எனக்கு யூஸ் இல்லைன்னு தெரியுதோ அப்பவே அந்த பொம்மையை அழிச்சிடுவேன். அண்ணா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ண்ணா. சொல்லு கார்த்தி, என்ன விஷயம் சொல்லு. அப்புறம் கோவப்படக்கூடாது. சொல்லுடா, என்ன விஷயம்? கோவப்பட்டா மட்டும் என்ன, 2 அடி அடிப்பேன், அடிச்சுட்டு போ. ஆனால் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்லியே தீரணும். நிச்சயமாக இன்னைக்கு நீ பேசணும். யார்கிட்ட? நிஷா கிட்ட. அவகிட்ட தான் டெய்லி பேசுகிறேன்னு. என்ன சின்ன புள்ள நினச்சியா? நான் அதை சொல்லலை. உன் மனசில் இருக்கிறத அவகிட்ட பேசுன்னு சொல்கிறேன். ஐயோ கார்த்தி, அவகிட்ட நான் அப்புறம் சொல்கிறேன். இல்லை, நீ என்றைக்குமே பேச மாட்டேன். நானே பேசிடுறேன். உன் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. டேய் கார்த்திக், இது என் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயம்டா. நிஷா எங்கே ஓடிட போகிறா? நம்ம கிளப்பில் தானே இருக்கா, நம்மக்கிட்ட தானே வேலை செய்கிறா. என் லவ் அவளுக்கும் தெரியும். நான் பேசுகிறேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். போ கார்த்தி, போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வா. சரியாண்ணா. பியூட்டிஃபுல்.
ரொம்ப அழகா பாடுறீங்க. ஆக்சுவலி உங்க குரல்ல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு, அதான் எல்லாரையும் உங்க பக்கம் இழுக்குது. நிஷா, கேன் யூ டான்ஸ் வித் மீ? எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஹாய் அர்ஜுன். ஹாய், ப்ளீஸ் சிட் டவுன். சாரி, ஐ எம் லிட்டில் பிட் லேட். இட்ஸ் ஓகே. யூஷுவலாக லேடிஸ் லேட்டாக தானே வருவாங்க. இவ்வளோ நாள் நான் எதிர்பார்த்த அந்த நாள் கடைசி இன்னைக்கு தான் வந்திருக்கு. நீ என்ன உன் வீட்டுக்கு கூப்பிட்டது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ரியலி இட்ஸ் அ வெரி பிக் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. நான் உனக்காக வெயிட் பண்ணது வீண் போகல. என்ன சாப்பிட்றேன்? நோ தேங்க்ஸ். உன் கூட பேசுறதுக்காக நான் வார்த்தைகளை தேடுறேன்னு நினச்சினா யூர் 100% கரெக்ட். லுக், நீ ரொம்ப நல்ல பொண்ணு. இந்த மாதிரி அரைக்குறையை அட்ரஸ் பண்ணிக்கிட்டே முன்னாடி வந்து நின்று என்னை இம்ப்ரெஸ் பண்ண நினச்சா யூர் 100% ராங். இதை சொல்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி உன்னை வர சொன்னேன். இதை பாரு, நம்ம டெய்லி மீட் பண்ணலாம். நான் உன்னை பார்க்க வரேன், நீ என்னை பார்க்க வா. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்க்காதா. உன் மனசில் நான் தப்பான எண்ணங்களை வளர்க்க விரும்பலை. ஒரு சராசரியான ஆளாக இருந்தால் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன் நாம கல்யாணம் பண்ணிக்க கூடாது? நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். நான் உன் மனசை கஷ்டப்படுத்துறேன்னு எனக்கே தெரியுது. ஆனால் ஃப்யூச்சரில் நீ கண்டிப்பாக என்ன புரிஞ்சுப்ப. உன்னோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை அடைய முடியலைங்கிற வருத்தம் எனக்கு இருந்தாலும் பட் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்தான். உன் வாழ்க்கையில் எப்போ எது தேவைப்பட்டாலும் நான் இருக்கேன். ஜஸ்ட் கால் மீ ஸ்வீட் ஹார்ட். போன கொடு. ஹலோ அர்ஜுன், எனக்காக ஒரு டெலிவரி பண்ணணும். உனக்காக டெலிவர் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். இனிமே ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். முடியாதுன்னு சொல்ல வரியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பின்ன என்ன விஷயம்? தட்டி கழிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீராது. நம்ம பேசணும். இல்லை, என்னால் வர முடியாது. எனக்கு வேற வேலை இருக்கு. நாம லஞ்சில் மீட் பண்றோம், நீ வர.